வாஸ்து விதிமுறை பயிற்சி வகுப்பு 2025 வகுப்பு தொடங்கும் நாள் நவம்பர் 15 முதல் 21 வரை 7 நாட்கள் ஜூம் வாயிலாக டாக்டர் சிவகுரு ரூபன்ஜி சத்யசீலன் குருஜி அவர்களால மிக குறைந்த கட்டணத்தில் 1 மணி நேர வகுப்பாக அதிகாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை ஜூம் வாயிலாக நடைபெற இருக்கு. ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிலராசின்னு சொல்லக்கூடிய ரிஷபம், கன்னி மற்றும் மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி இருக்க போகுது. இதில் முதல்ல வந்து ரிஷப ராசிக்காரர்களுக்கான கரியர் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ரிஷபம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ரிஷப ராசிக்கு அடுத்த 15 நாட்கள் கரியரில் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படின்னா வேறு புதிய கொலீக்ஸ் வந்து சேரலாம், இல்லை புதிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கம்யூனிட்டி க்ரியேட் ஆகலாம். இது எங்கன்னா வந்து ஜாபில் இருக்கக்கூடிய கொலீக் சைட்லேருந்தே. ஸோ இது வரைக்கும் வந்து நான் யாரோ அவங்க யாரோ அப்படின்னு இருந்தவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்குள்ளே வரலாம். ஒரு நல்ல கம்யூனிட்டி உருவாகும். அது எங்கே இருந்ததுன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் ரீதியாக வேலை ரீதியான இடங்கள்லேருந்து உருவாகும். அது ஒரு மேஜரான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்கக்கூடியதாக அமைய இருக்குது ஃப்யூச்சரில். ஸோ அதற்கான ப்ராசஸ் இந்த நெக்ஸ்ட் 15 டேஸில் நடக்கும். ஓகே, இவங்களுக்கான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க போகுது, லவ் லைஃப் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க போகுது? ஸோ ரிஷபம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு நெக்ஸ்ட் 15 டேஸில் அவங்களோட ரிலேஷன்ஷிப் லைஃப் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் போராட்ட களமாக தான் இருக்கும். போராட்டத்துக்குரிய ஒரு விஷயங்கள் நடக்கும். அது ஏன்னா 2 சைட்லேயும் ஈகோ இருக்கும். ஈகோ கிளாஷஸ் வந்து போகும், டாமினன்ட் போகும். ஸோ இதனால் அதாவது இதை குறைக்க மாட்டாங்க. 2 சைட்லேயும் ஏதாவது ஒரு சைடாவது குறைக்க பார்க்கணும். ஆனால் 2 சைட்லேயும் குறைக்க மாட்டாங்க. அது மேபி அவங்களுக்கு அது தெரியாமலே கூட போகலாம். ஏன்னா மற்றவங்களுடைய தலையீடு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ மற்றவங்கள அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். நீ என்ன குறைவா, நீ இதை பண்ணு, நீ அதை பண்ணு, உன் பார்ட்னர் இதை சொல்லு, அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் போது அப்போது இவங்களுக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷஸ் வந்து பிரச்சனை போடக்கூடிய விஷயங்கள் இருக்கும். ஸோ அப்போ முன்னாடியே இது தெரியுதுன்னா அப்போ இதை மாற்றிக்கிறதுக்கு ஸோ மற்றவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் எடுத்துக்காமலும் அண்ட் பார்ட்னர்கிட்ட ஈகோ பார்க்காம இருந்தால் வரக்கூடிய இந்த நெக்ஸ்ட் 15 டேஸில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்துடலாம். இவங்களுக்கான கலர்ஸ் அப்படின்னா என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த 15 டேஸ்? ஓகே, ஸோ இவங்க வந்து ஒயிட் அண்ட் க்ரீன் கலர் வந்து யூஸ் பண்ணலாம். அது அவங்களுக்கு நல்ல ஒரு அமைதியும் பீஸ்ஃபுல் கொடுக்கும் ஒயிட் கலர். அண்ட் வந்து க்ரீன் கலர் அபண்டன்ஸையும் சக்ஸஸையும் கொடுக்கும். இவங்களுக்கான யூனிவர்ஸ் மெசேஜ் என்னவா இருக்குது? ஸோ ரிஷபம் இவங்களுக்கான மெசேஜ், யூனிவர்ஸ் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா இந்த நெக்ஸ்ட் 15 டேஸ் வந்து மனதை அமைதிப்படுத்திக்கணும் அப்படின்னு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு லவ் அண்ட் கம்பேஷன், அன்பு கருணை, இந்த 2 விஷயத்தை மட்டும் மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி அது ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ அப்போ அந்த ஈகோ, அன்பு கருணை எங்கே இருக்கோ அந்த இடத்துல ஈகோ இருக்காது. ஸோ அப்போது அந்த அன்பு கருணை இவங்க மனசுக்கு பூரா நிறைவாக கிடைக்கணும்னா ஹார்ட் சக்ரா மெடிடேஷன் இந்த நெக்ஸ்ட் 15 டேஸ் டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது ஹார்ட் சக்ரா மெடிடேஷன் பண்ணணும். அந்த க்ரீன் கலர் வேர் பண்ணிவிட்டு, க்ரீன் கலர் ட்ரெஸ் வேர் பண்ணிவிட்டு மெடிடேஷன் பண்ணுறது, ஹார்ட் சக்ரா கனெக்ட் பண்ணக்கூடிய ஜெம் ஸ்டோனில் கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணி மெடிடேஷன் பண்ணுறது, இந்த மாதிரியான ப்ராசஸ் பண்ணாங்கன்னா ஸோ தேவையில்லாத பிரச்சனைகள் அதனால் வரக்கூடிய பாதிப்புகளை தவிர்த்துடலாம் அப்படின்றத யூனிவர்ஸ் மெசேஜாக வருது. பார்த்துட்டு இருக்கிற ரிஷபராசிக்காரர்கள் வந்து மெடிடேஷனை மட்டுமே அடுத்த 15 டேஸ் எடுத்திங்கன்னா எல்லா கரியர் லவ் லைஃப் ரெண்டுமே நல்லாயிருக்கும். ரெட் கலர் ஹார்ட் டைம் கொடுத்து கமெண்ட்ஸில் பதிவிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர்கள், இவர்களுக்கான அடுத்த 15 டேஸ் எப்படி இருக்க போகுது, கரியர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ கன்னி ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கன்னி ராசிக்கு நெக்ஸ்ட் 15 டேஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஒரு விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணி முடிக்க, ஒரு ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு ப்ராஃபிட் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், பிஸ்னஸில் ஏதோ ஒரு கம்ப்ளீஷன் அவங்களுக்கு வேணும், ஏதோ ஒன்று வந்து ஸ்டக் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ அந்த கம்ப்ளீஷன் கிடைக்க ஒரு நல்ல அட்வைஸ் கிடைக்கும், நல்ல சஜஷன் கிடைக்கும், ஆர் சில பேருக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ஆல்ரெடி அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட இருந்து அவங்களுக்கு நல்ல ஒரு கைடன்ஸ் சப்போர்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதனால அவங்க இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும், ஒரு கம்ப்ளீஷனுக்கு வரும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க போகுது அடுத்த 15 டேஸ்க்கு? ஸோ கன்னி ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். த சன் கார்டு வந்திருக்கு. இது ரிலேஷன்ஷிப்பில் என்ன விஷயத்தை இண்டிகேட் பண்ணும்? ஸோ இது இண்டிகேட் பண்ணுறது வந்து சந்தோஷத்தை குறிக்கும். துவண்டு போய் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை கூட புதுப்பிக்கும். அதெல்லாம் வந்து இது ரெசனேட் பண்ணும். ஸோ அப்போ ஹாப்பியாக இருப்பாங்க ரிலேஷன்ஷிப்பில். அண்ட் சேவ் அண்ட் செக்யூராக இருக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் வந்து உருவாகும். அந்த ரிலேஷன்ஷிப்பை சேவ் பண்ணுறதுக்கோ லாங் லாஸ்டிங்காக செக்யூர் பண்ணி கொண்டு போகிறதுக்குமான ஒரு வாய்ப்பு யூனிவர்ஸ் உருவாக்கி கொடுக்கும். ஸோ சன்னாலே டிவைன் யூனிவர்ஸ்.
இந்த வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும். இதனால அவங்களுக்கு அதிக அளவுல ஒரு சந்தோஷமான அந்த தருணங்கள் வந்து ஏற்படும். 2 சைடுலுமே சந்தோஷமான மொமெண்ட்ஸ் வந்து ஏற்படும். ஓகே. இவங்களுக்கான கலர்ஸ் என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? இவங்களுக்கு ஏதாவது சிம்பிள்ஸ், நம்பர்ஸ் இதுல தெரியுதா உங்களுக்கு? இவங்க நிச்சயமா இன்ஃபினிட் சிம்பல் யூஸ் பண்ணலாம். இன்ஃபினிட்டி. ஆமா. நெக்ஸ்ட் 15 டேஸ் இன்ஃபினிட் சிம்பல் யூஸ் பண்ணும்போது அந்த முடியாதுன்னு நினச்ச காரியம் கூட முடியும் அப்படின்ற இருக்கு. ஸோ அண்ட் நியூ பிகினிங் கூட இவங்களுக்கு வந்து நடக்கும். ஸோ கலர்ஸ்ன்னு பார்க்கும்போது பேபி பிங்க் அண்ட் அந்த பிஸ்தா கிரீன் சொல்லுவாங்க. ஆமா. ஸோ லைட் கிரீன் அந்த 2 கலர்ஸ் அவங்க வந்து யூஸ் பண்ணலாம். யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய ஸ்பெஷல் மெசேஜ் என்ன கன்னி ராசிக்காரர்களுக்கு? ஸோ கன்னி ராசி உங்களுக்கான யூனிவர்ஸ் மெசேஜ். யூனிவர்ஸ் தரக்கூடிய மெசேஜ்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட் 15 டேஸ் இவங்க ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களில் அதிக இன்வால்மெண்ட்டோடு இருக்கணும். அதற்கான ஒரு மேஜரான டிசிஷன் எடுக்கிறது, இல்லை ஏதாவது ஒரு ஆக்ஷன்ஸ் மேற்கொள்கிறது, ஏதாவது ஒரு ப்ராசஸ் வந்து பெரிய ப்ராசஸை வந்து செய்யணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் தாராளமாக இந்த நெக்ஸ்ட் 15 டேஸில் பண்ணலாம். மற்ற விஷயங்களை விட அதாவது மற்ற விஷயங்கள் செகண்டரியாக வைக்கணும், ரிலேஷன்ஷிப் ப்ரையாரிட்டியாக வைக்கணும். அது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயங்களை அவங்கள அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு. கன்னிராசிக்காரர்கள் ரிலேஷன்ஷிப்புக்கு ப்ரையாரிட்டி கொடுத்தாலே எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு இருக்காங்க. ரெட் கலர் ஹார்ட்டின்னு கொடுத்து கமெண்ட்ஸில் பதிவிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிலராசியில் இறுதியாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி இருக்க போகுது? கரியர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ மகரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு நெக்ஸ்ட் 15 டேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு வெளிநாடு வெளியூரில் இருந்துலாம் அவங்களுக்கு ஆஃபர் வரும் அப்படின்னு இருக்குது. ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் எதிர்பார்க்குறாங்கன்னா தாராளமாக அது நடக்கும். ஸோ அப்போ அதுக்கான ப்ராசஸ் இவங்க நெக்ஸ்ட் 15 டேஸ் வந்து பண்ணணும். அண்ட் அது எனக்கு கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கும். இந்த நெக்ஸ்ட் 15 டேஸ் அவங்க என்ன ப்ராசஸ் பண்ணியிருக்காங்களோ அதில் ஹோப்போடு இருக்கணும். ஒரு ஷிஃப்டிங் ப்ராசஸ் இருக்குது, அது அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஷிஃப்டிங்காக இருக்கும். ஓகே. அடுத்ததாக ரிலேஷன்ஷிப்பில் லவ் லைஃப்பில் எப்படி இருக்க போகுது மகர ராசிக்காரர்கள்? ஸோ மகரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மகரத்துக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் நெக்ஸ்ட் 15 டேஸ் பார்க்கும்போது இவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அவங்க பார்ட்னர்கிட்ட இருந்து அது கிடைக்கும். ஒரு பொருள் உதவியோ, ஒரு பண உதவியோ, இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு சப்போர்ட், ஃபிசிக்கல் சப்போர்ட் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து கிடைக்கும்னு இருக்குது. இதனால உணர்வு ரீதியாக காயப்பட்டிருந்த விஷயங்கள் இதெல்லாம் வெளியேறுவாங்க. ஸோ இமோஷ்னலி வெளியேற போகிறாங்க. அது அவங்க பார்ட்னர்கிட்ட இருந்து அந்த அளவுக்கு அதற்கான ஒரு விஷயங்கள் சப்போர்ட் கிடைக்கும். பேலன்சிங் கரெக்டாக இருக்கும், கிவ் அண்ட் டேக் கரெக்டாக இருக்கும். ஓகே. இவங்களுக்கான கலர்ஸ் என்ன யூஸ் பண்ணலாம்? இவங்களுக்கும் ஏதாவது சிம்பிள்ஸ் ஆர் நம்பர் சஜஷன்ஸ் இருக்கா? ஸோ இவங்க வந்து ஏஞ்சல் நம்பர் 666 வந்து யூஸ் பண்ணலாம். இந்த 666 யூஸ் பண்ணுறதுனால ரெஃப்ளெக்ஷன் ஆகும். அது 666னா நெகட்டிவ் நம்பர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா, அது கிடையாது. என்ன செய்கிறாங்களோ அது கரெக்டாக ரெஃப்ளெக்ட் பண்ணும், கெட்டதை கூட ரெஃப்ளெக்ட் பண்ணி காட்டிடும். ஸோ 666 நல்லாயிருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும். கலர்ஸ்ன்னு பார்க்கும்போது ஒயிட் கலர் யூஸ் பண்ணலாம் அண்ட் பிங்க் கலர் யூஸ் பண்ணலாம். ஓகே. இவங்களுக்கான யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய ஸ்பெஷல் மெசேஜ் கைடன்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் 15 டேஸ். ஸோ மகரம் இவங்களுக்கான மெசேஜ். மஜிஷியன் கார்டு வந்துருக்கு. ஆமாம், மஜிஷியன் அண்ட் த மிரர். ஸோ நான் இங்கே 666 யூஸ் பண்ணலாம், ரிஃப்ளெக்ஷன் கரெக்டாக இருக்கும்னு சொன்னோம், அதே தான். இந்த நெக்ஸ்ட் 15 டேஸில் அவங்க மிரர் பண்ண போகிறாங்க. அவங்க செய்யக்கூடிய நல்லது கெட்டது, கர்மாலே குட் கர்மா பேட் கர்மா இருக்குது. ஸோ இந்த ரெண்டுத்தையும் மிரர் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஸோ இதில் அதே மாதிரி இந்த இன்ஃபினிட் சிம்பிள் இருக்கும்போது இவங்க பாஸ்டில் என்ன பண்ணாங்க, நிலுவையில் என்ன இருக்குது, இப்போ ப்ரெசண்ட்டில் என்ன பண்ண வேண்டி இருக்குது, ஸோ விட்டது எது, விடாதது எது, எண்டிங்ஸ் என்ன, நியூ பிகினிங்ஸ் என்ன, இந்த ஒரு எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு கரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகும். இதில் என்ன நல்லது கெட்டதெல்லாம் இருக்குன்றது. ஸோ ஒரு மிரர் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும். அவங்க ஃபுல் செல்ஃபே மிரர் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அதனால் இந்த இன்ஃபினிட் சிம்பிள் அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சில பேருக்கு தெரியாமலே இருக்கும் என்னதான் போயிட்டுருக்கு அப்படின்றது, அது தெரிய வரும். ஓகே. மகர ராசிக்காரர்கள் எத்தனை பேருக்கு இது ரெசனேட் ஆகுதோ நீங்கள் வந்து க்ரீன் கலர் ஹார்ட்டின் கமெண்ட்ஸில் கொடுக்கலாம். இந்த வாரத்திற்கான நில ராசிக்காரர்களுக்கான கைடன்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி. பிரணவ மந்திரம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டேரோ ரீடிங் அதே மாதிரி ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட எல்லா பதிவுகளும் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். நன்றி.